வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்தோடனே மகாலட்சுமியோட அருளோட உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. எழுந்தோடனே மனசில் வந்து மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. அன்றைய தினம் வந்து பசுமாட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பச்சரிசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கு ஏதாவது வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சா குறைந்த காசு இருந்தால் ஒரு வெள்ளி காயினை வாங்கி வச்சுக்கலாம். வெள்ளி எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்க. எக்காரணம் கொண்டு மனைவி அன்னைக்கு பேசுகிறத எதிர்த்து பேசக்கூடாது. வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம், ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலாம், இல்லையா அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அதே போல் வந்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மருமகள் நிலையில் உள்ளவர்கள் அவங்கள யாரையுமே குறை சொல்லக்கூடாது. புதிதாக திருமணமானவர்களையும் குறை சொல்லாமல் இருந்தால் அன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் போகும். காஃபி டீயை தவிர்த்துட்டு பாலை வந்து அன்றைக்கி பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் ஒரு மகிழ்ச்சிக்காக கொஞ்சமாவது செலவு பண்ணுங்கள். மகிழ்ச்சின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணலாம். சுக்கிரன் வரும்போது பால் வெள்ளை எடுத்துக்கிறான். அதனால் நீங்கள் சுக்கிரனுக்கு பால் இந்த ஐஸ்கிரீம் கலர், இந்த ரோஸ் மில்க் கலரை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சனிக்குரிய நீலத்தை பயன்படுத்தலாம். புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமைகளில் தவிர்ப்பது நல்லது. குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையும் தவிர்ப்பது நல்லது.